லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கு பதிவின் பேரில் ரெய்டு நடத்தியிருக்குது. பொதுவாக ரெய்டுன்றது வருமான வரித்துறை, மத்திய அரசினுடைய வருமான வரித்துறை ரெய்டு தான் பரபரப்பாக இருக்கும். இந்த தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துறது பெரிய பேசுபொருளாகி இருக்கு. என்ன காரணம்னா 2022ல் ஒரு பொதுப்பணித்துறையில் கோல வச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ரோடுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வர்றாரு. சேலம், கரூர், ஈரோடு இந்த பகுதியில் ரோடு கான்ட்ராக்ட் ஒரு 7 கோடி ரூபா ஒரு முக்கியமான இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அது ரோடு போகிறது கான்ட்ராக்ட் விடப்படுது. அதை போட்டதாக சொல்லி ஒரு 3 கோடி ரூபா கிளியரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரோடே போட்டதாக சொல்லி. போடாத சாலைக்கு அதுக்கான இதெல்லாம் முறையாக அந்த வவுச்சர் பண்ணுறது, அதுக்கான புக் ரெஜிஸ்டார் இதெல்லாம் பண்ணி பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆர்டிஐ மூலமாக இன்னும் பல்வேறு விதிமுறைகளின்படி நிறைய ஆதாரங்களோடு தகவல்களை எடுத்து அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து புகார் அளிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த புகார் அளித்த அந்த கட்டத்திலே வந்து ஒரு டைம் இருந்துச்சுன்னா அவசரமாக ஒரு இடத்துல இரவோடு இரவாக அந்த ரோடு போடுற வேலையை தெரியாதத்தனமானு சொல்லுவாங்கள்ல, திருட்டுத்தனமானுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுற வேலையை நடந்ததாக சொல்லி பேச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் அவர்கள் தான் இப்போ விஜிலன்ஸினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருக்கிறார். கடந்த ஆட்சியில் அவர்களுக்கு முக்கியமான ஒரு அதிகாரியாக சென்னை மாநகராட்சியில் பொறுப்பில் இருந்தவர் இப்பொழுது அதை விட கூடுதல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவரை சுற்றி இருக்கக்கூடிய இது. இன்னும் 10க்கு குறையாத ஒரு முக்கிய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள், அதிகாரிகள் இப்படின்னு இருக்கக்கூடிய 10 பேரையும் அந்த வழக்குக்குள்ளே சேர்த்துருக்கிறாங்க. அதில் சில பேருடைய வீடுகள்லேயே ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆவணங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னென்னா, கண் எதிர்க்க ஒரு பெரிய ஊழல் வந்து நடக்குது. போட்டதும் போடாததுமாக பில்லை முடிக்கிறது எப்படி, சாலையை போட்டதாக கணக்கு காட்டுறது எப்படி, அது எப்படி சாதிக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு டீமோட இதை வந்து ஆதாரங்கள் சேகரித்து கொண்டுட்டு வரும்போதே தப்பிக்கிறதுக்கான பல முயற்சிகளை எடுத்த இந்த குழு, இந்த கும்பல் எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்திருப்பாங்க சாதாரணமாக. இதெல்லாம் ஒரு சில பேர் தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். இது தெரிஞ்சதால் இப்போ இன்றைக்கி வெளியில் வருது. துணிச்சலாக புகார் கொடுத்ததால் இது இன்றைக்கி விஜிலன்ஸ் எடுத்துக்கிட்டு விசாரிக்குது. இதற்கு ஒரு அரசியல் பேசப்படுகிறது. இல்லை விஜிலன்ஸ்லாம்